ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை இரண்டாம் பாகம். சில நினைவுகளை அசைபோர்த்து மலரும் நினைவுகளாக நேற்றைய பகுதியில் பார்த்தோம். மீதம் கொஞ்சம் இந்த பகுதியிலும் பார்க்கலாம். வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மனிதருடன் வேறு வேறு சூழ்நிலைகளில் பழகி நிறைய அனுபவங்களை சேகரித்து கொண்டோம். பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்வுகள், விழாக்கள், புது வருடம் போன்ற விசேஷ தினங்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் கூடி மகிழ்ந்தோம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என அறிந்து கொண்டோம். பணம், பட்டம், பதவி, புகழ், வீடு, தோட்டம், நகை, கார், சொத்து, சுகம், உறவுகள் என எதுவும் நம்முடன் கடைசி வரை வரப்போவதில்லை என புரிந்து கொண்டோம். நிம்மதியை வெளியில் தேடி பயனில்லை, அது நமக்குள்ளே தான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். எல்லாவற்றையும் மன்னித்து விடவும் சிலவற்றையாவது மறந்துவிடவும் கற்றுக்கொண்டோம். உண்மையல்லவா? எல்லாமும் கடந்து போகும் எனவும் எதுவும் நிரந்தரமில்லை எனவும் புரிந்து கொண்டோம். புத்தகங்களை வாசிப்பதும், இயற்கையை ரசிப்பதும், இனிய இசையை கேட்பதும், இறைவனிடம் பிரார்த்தித்த போதும் மனதுக்கு ஆறுதலான விஷயங்கள். காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். எனவே இந்த கணத்தில் வாழ்வோம். வாழ்க்கையை நன்றாக எடுத்துக்கொள்வோம். ஆமாம், சில நண்பர்கள், சில உறவுகள் நம்மை மறந்து போனதையும், சில நண்பர்கள், சில உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போனதையும் வேறு வழியின்றி இயல்பாய் எடுத்துக்கொண்டோம் அல்லவா? அதற்காக கண்ணீர் விட்டோமா, கவலைப்பட்டோமா, அல்லது வேறு ஏதாவது தான் நம் மனதில் எழுந்ததா? இல்லை. புது புது இடங்களை சுற்றி பார்த்தோம், விதவிதமான உணவுகளை ருசித்து பார்த்தோம், மகிழ்ந்த தருணங்களை நினைவில் பதிய வைத்து கொண்டோம். வேறு வேறு எண்ணங்களில் நம்முடைய மனதை செலுத்தினோம். பழதை மறந்தோம், புதியதை ஏற்போம். ஆம், மனிதனுக்கு மறதி என்று ஒன்று இல்லை என்றால் அவன் வாழ்க்கை நிச்சயமாக நரகமாகத்தான் இருக்கும். மறதி இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை நல்ல வளமாகவும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலையும் அவன் வாழ்வில் எதிர்காலத்தை நோக்கி நடைபோட முடியும். வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் ஆத்மார்த்தமான நண்பன் அல்லது தோழியிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று அதிலிருந்து மீண்டு வந்தோம். இதுவல்லவா வாழ்க்கை. இதைத்தான் வேறு வேறு இடங்களிலும் வேறு வேறு விழாக்களிலும் வேறு வேறு சொந்தங்கள் கொண்டாடுகின்ற இடங்களிலும் நாம் பகிர்ந்து கொண்டோம். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை ரசிப்போம், இந்த தனத்திலே வாழ்வோம். இக்கணமும் இனிய